சம்பந்தம் இல்லை. அந்த பாட்டை இயற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்றுக்கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல. அத திருப்பி நாங்க எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசினதெல்லாம் இருக்கு. குறிப்பா எங்க தாத்தாவையெல்லாம் கருவாட்டுக்காரியின் சீமந்தபுத்திரர், மரமேறி, கட்டப்பீடி, முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எரும தோலை தான் அனுப்பிட்டு இருந்தா இப்ப எரும மாட்டையே அனுப்பணும்னு பேசுனதுல அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது. அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி, அம்மா ஜெயலலிதா பற்றி பால்கனி பாவை என்று பேசியது. இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர், ஆண்மகன் இல்லாத ஒரு அலி என்றெல்லாம் பேசணும். கொடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. இந்த நீங்க எந்த கட்சியில இப்படி இழிவா பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்க தான். மதிப்புக்குரிய எங்க ஐயா வெற்றி கொண்டான்லாம் மேடையில அம்மா ஜெயலலிதாவை பேசுனதெல்லாம் நீங்க இப்ப நான் பேசி காட்ட முடியாது. இப்ப அந்த கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம், சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி, நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாடு இருக்குன்னா திமுக தான். இதுல ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு உண்மையை பேசுறேன், சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்கு தெரியும். எங்க கிராமங்கள்ல, சிற்றூர்கள்ல, குறிப்பா நாங்கெல்லாம் பிறந்த ராமநாத சிவகங்கையில சாதாரண சண்டாளப்பாவி வினடா அப்படி பண்ணிட்ட சண்டாளப்பல இப்படிலாம் பேசுறது இருக்கு. நீங்க படங்கள்லே நீங்க பாத்தீங்க, அடி சண்டாலி உன் பாசத்தாலன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்திலே பருத்திவரிலே இருக்கு. அப்புறம் தம்பி சீவராசு படத்துல சண்டாலி ஒண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போலாம் அவங்க பேசல. பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல் அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவாரு. அப்ப எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது, இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல. அப்பதான் தெரியும், ஓ இந்த பேர்ல ஒரு சமூகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னா. அப்ப நான் வருத்த கடிதம் எழுது, இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் நாங்க அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இவங்க தான் அதை சலுக்கர்கள், சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமா பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சங்க இலக்கியங்கள்ல, மந்திரங்கள்ல, என் திருமூலர் வரைக்கும் சண்டாளர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க. கந்த சஷ்டி கவசத்திலே சண்டாளர்ங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள். நீங்க பாருங்க, பாசப்பறவைகள் படத்திலோட அந்த நீதிமன்ற இதுல அந்த சண்டாளர்ங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறது. இது அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காரு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேதுசமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள்? அதையெல்லாம் கெடுத்தது யார்? இந்த சேதுசமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது? இது யார் ஐயா எழுதுனது? ஐயாவே எழுதுனது. நீங்க பாருங்க, கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினவர் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கும். எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும். இது பாருங்க, கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட என்று கந்த சஷ்டி கவசத்தில் வருது. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்க சாதி வந்துச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல. மேல் பாதியில கோயிலுக்குள்ள போக விடாம பூட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல. நீ எஸ்சி தானமான்னு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல. நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா, எங்களை வெளியே நிக்க வைக்கிறீங்கன்னு பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல. ஒரு நீதிபதி, தாழ்த்தப்பட்டவன் நீதிபதி ஆனது அவன் தகுதியால வரல, இவங்க தான் அவங்க நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசினது இருக்குது. நாங்க போட்ட பிச்சைன்னு இதுல யாரு கேட்டது? நீங்க உட்கார்ந்து இருக்க நாற்காலியெல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு நீங்க யாரும் சொல்லலையே. திடீர்னு உங்களுக்கு இதயம் எப்படி காயப்பட்டுருது, புண்ணாகி போயிருது.
சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்பெல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? எங்க போச்சு? ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவனா அப்படியே ஐயோ எங்களை அசிங்கப்படுத்திட்டு நீங்க பண்ண அக்கிரமமா, நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா? யார் என் கூட வருது? அங்கிருந்தா வந்திருக்கேன். நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியதில்லை, நீங்க கத்துக் கொடுத்ததெல்லாம். வாங்க தர்க்கம் செய்வோம். ஒரு பொது மேடை, நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, வாங்க. உங்க வாடகை வாய்கள், உங்கள் வலையொலிகள், உங்களுக்கு ஆதரவாய்ங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேட்கறீங்களா? மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுற வலையொலியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்செல்லாம் கேட்கிறாங்களா? அவங்க எங்களையெல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது, நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது, காதல் அப்படியே ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிருது. எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது. எப்படி இது? கன்னியாகுமரியில பேசினாருங்க துறை, கன்னியாகுமரியில பேசினாரு, புதுசா ஒன்னும் பேசல, அதுவும் நான் பேசினதுதான். நீங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த அணையில தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும். அதுல மரங்கள் அடர்த்தியா கொஞ்சம் இருக்கிறதுனால, கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல. அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்த நிலை. இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசு கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளா தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு தோராயமா 45 ஆண்டுகளா கேட்குது, தர மறுக்கிறாங்க. கடைசியா ஐயா பினராயி விஜயன் தந்துட்டாரு. ஆனா அது போகும்போது எதிர்த்து வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் அதை மறுத்துறாங்க. ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம், ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு, இயற்கை உண்மை இருக்கு. ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற, மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா, என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரியில் மலையை வெட்டி அப்படியே 80 லட்சம் டன் அதானியுடைய விளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது. 80 லட்சம் டன் அவங்க சொன்னது, அவ்வளவுதான் எடுக்குமா சொல்லுங்க? மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நொறுக்குவதற்கும் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால், இந்த வார்த்தையை கொஞ்சம், தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார். தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது. தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. நீதிபதி சொல்றாரு, ஒரு நாளைக்கு 700 லாரிகள்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். அந்த நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்ப என்ன கோவம்னா, அவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்க ஆள்றான் அப்படின்னு வரும்ல. என் மலை எனக்கு, என் வளம் எனக்கு, என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும். மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான், எங்களுக்கு மத்தவனே அப்பனா இருக்கனால தான் இந்த சிக்கல். ஏன் அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற? ஒருத்தங்க வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா, அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலையன் ஏன் கேட்கல? உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரட்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார்? உங்களுக்கு கற்பித்தது யார்? யார்? இந்த மலை உங்களுதா? இந்த பூமி உங்களுதா? பரம்பரை சொத்தா? இல்லை, உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க. போகும்போது அவன் பத்திரமா படைச்சிட்டு போகணும். இதானே உலக நீதி, இயற்கை யதார்த்தம். இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன். கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராது. அந்த மேகதாத்துல அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு. அது பாரதிய ஜனதா, அது காங்கிரஸ், ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது. பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் 9,000 கோடி ஒதுக்கியிருக்கு, காங்கிரசும் ஒதுக்கியிருக்கு மேகதாத்துக்கு. காவிரியில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க. கர்நாடகா அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு